முருகனுக்காக எடுக்கப்பட்ட மாநாட்டினுடைய புகழ் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் முதல்வர் அவர்களுக்கு காலம் தொட்டு இந்த புகழ் அவரை சாரும். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி. கலைஞர்கள், அறிஞர்கள், சான்றோர்கள், தமிழ் கூறும் ஆதீனங்கள், நீதியரசர்கள், முன்னாள் நீதியரசர்கள், அரசு அதிகாரிகள், ஏன் இனம் மொழி மதத்திற்கு அப்பாற்பட்டு கிறித்துவர்கள், இஸ்லாமியர்கள் கூட இந்த மாநாட்டில் பங்கேற்றது இது ஒரு சமய சார்பற்ற ஒரு மாநாடு அல்லாமல் அனைவரும் பங்கேற்கின்ற ஒரு மாநாடாக இந்த மாநாடு விளங்கியதில் ஒரு சிலருக்கு வயிற்றெரிச்சல் இருக்கத்தான் செய்யும். அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அடுத்தடுத்து பணியாக இந்த பணி முடிந்தவுடன் 2000 கோயில் கும்பாபிஷேகம் என்ற பயணத்தை நோக்கி இந்து சமய அறநிலையத்துடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது. எல்லாருக்குமே பதில் சொல்ல ஒருத்தராக சொல்லுங்க. அவர் வாழ்த்து சொல்றாரு வேகமா, அவரை முதல் முடிச்சிடுவாங்க. நீங்கள் எப்படி இந்த சிவராத்திரிக்கு ஈஸ்வரன் கோயிலில் வழிபட்டு அதே மாதிரி முருகன் மாநாடு சிறப்பாக நடத்தி முடிச்சிட்டீங்க. அடுத்த புரட்டாசி மாதம் வரை பொறுத்த வரைக்கும் இந்த பெருமாள் கோயிலில் எத்தனை கோயிலுக்கு அந்த இது ஆன்மீக பயணமா அந்த மாதிரி பண்ண போகிறீங்க? நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே திட்டமிடுகின்ற அரசு இந்த அரசு என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த ஆட்சி தொடங்கப்பட்ட பிறகுதான் மானசேவர் போன்ற தலங்களுக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்பவர்களுக்கு வழங்கப்படுகின்ற நிதியை அதிகரித்த ஆட்சி இந்த ஆட்சி. இந்த ஆட்சி தொடங்கப்பட்ட பிறகுதான் ஒன்றிய அரசு அறிவிப்பதற்கு முன்பாகவே ராமேஸ்வரம் காசிக்கு அரசு மானியத்தினுடைய கூடிய ஆன்மீக பயணம் 200 பேர், முதல் ஆண்டு, 2வது ஆண்டு 300 பேர், 3வது ஆண்டு 420 பேர் என்று ஆண்டுக்காண்டு பக்தர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தி காசி ராமேஸ்வரத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த திட்டத்தை முதலில் அறிவித்தது திராவிட முன்னேற்றக் கழக திராவிட மாடல் அரசு தான். அதன் பிறகுதான் ஒன்றிய அரசே இந்த திட்டத்தை அறிவித்தது. அந்த வகையில் இந்த ஆன்மீக பயணத்தை காசி ராமேஸ்வரத்துக்கு தொடர்ந்து முதலாவதாக ஆடி மாதத்திற்கு சுற்றுலா பயணத்தை அறிவித்தோம். அதேபோல் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் திருக்கோயில்களுக்கு சுற்றுலா பயணத்தை அறிவித்தோம். மூத்த குடிமக்களுக்கு 6 படை வீடுகளும் ஒரே நேரத்தில் சென்று தரிசிப்பதற்கு அரசின் மானியத்தில் முருகருக்கு 6 படை வீட்டிற்கு சுற்றுலா பயணத்தை அறிவித்தோம். அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தில் 1000 நபர்களை கட்டணம் இல்லாமல் 60 வயதிற்கு மேற்பட்டு 70 வயதிற்குள்ள மூத்த குடிமக்களை அழைத்து செல்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பு சேர்க்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி. முருகர் தமிழ் கடவுள் என்பதால் அதற்கென்று ஒரு மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கின்றோம். அதற்கு ஊடகத்துறையும் பத்திரிகை துறையும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களும் பெரிய அளவு ஆதரவு தந்து இந்த மாநாட்டை தமிழ்நாட்டிலே ஒரு பகுதியிலே நடந்த இந்த மாநாட்டை உலக அளவிற்கு கொண்டு சேர்த்த ஊடகத்துறையினருக்கு துறையின் சார்பில் எங்கள் முதலமைச்சர் சார்பில் மனமார்ந்த மகிழ்ச்சி கலந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே பழனி திருக்கோயிலில் இது போன்ற ஒரு பிரச்சனை தொடர்பான வழக்கில் வந்த தீர்ப்பில் அந்த அடிப்படையில் இஸ்லாமியராக இருக்கக்கூடும் என்பதால் அப்படி ஒரு சம்பவம் நேற்றைக்கு நடந்திருக்கின்றது. உண்மையிலே இந்த சம்பவம் குறித்து அன்பிற்கினிய சகோதரி நமிதா அவர்களுடைய பதிவை நான் நேற்றைக்கு கேட்டேன். என்னையும் அந்த பதிவிலே இணைத்துத்தான் இப்படி நடந்தது என்று முறையிட்டிருந்தார்கள். உடனடியாக இது குறித்து விசாரிப்பதற்கு ஆணையர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். நிச்சயம் ஏதாவது அவர்கள் மனது புண்படும்படியோ அல்லது விரும்பத்தகாத அளவிற்கு சட்டத்திற்கு புறம்பாக ஏதாவது நடந்திருந்தாலோ அது குறித்து விசாரித்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். அவர் வருத்தப்பட வேண்டாம். அப்படி அவர் பெரியதளவு வருத்தப்படுவதாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய வருத்தத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். முருகன் மாநாட்டை மாற்று மதத்தினரும் வரவேற்பு தெரிவிக்கிறாங்க. இதே மாதிரி சிறுபான்மையை மையப்படுத்தி மாநாடு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வலிக்கும் இஸ்லாமியர்களுக்கும். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சி இது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்
அனைவரையும் 2 கண்களாக 2 கரங்களாக பாவிப்பவர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அழைக்கின்ற போதெல்லாம் அவருடைய சிறுபான்மையினருடைய மாநாடு என்றாலும் சரி, அவருடைய திருவிழாக்கள் நிகழ்ச்சிகள் என்றாலும் சரி கலந்து கொள்கிறார்கள். இந்த அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டில் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரையில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற கருத்தைத்தான் தெரிவித்தார். இதில் கூட நேரமின்மை காலமின்மையால் காணொலி காட்சியிலே வந்து வெகு சிறப்பாக அவர் ஆற்றிய உரையை அனைத்து ஆதீன பெருமக்களும் மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கின்றார்கள். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இன்னார் இனியவர் என்பதல்ல, அனைவராலும் ஒட்டுமொத்த ஆதரவோடு தேர்வு செய்யப்பட்ட முதல்வர் எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு கொடுத்தார். இறைவன் அருள் கிட்டியது. இது ஏதோ ஒரு மாநிலத்தில் ஒரு மாவட்டத்தில் நடக்கின்ற மாநாடாக இல்லாமல் இது மாவட்டத்தை தாண்டி, மாநிலத்தை தாண்டி, இந்தியாவை ஒன்றியத்தை தாண்டி உலக அளவிலே நடைபெற்ற ஒரு மாநாடாக இது மாறியது. நிச்சயமாக எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆசியும் முருகனுடைய அருளாசியும் இருந்தால் இது போன்ற மாநாடுகள் தொடரும். ஆன்மீகம் பேசாமல் தமிழகத்தில் வந்து அரசியல் நடத்த முடியாது. அதுக்கு உதாரணம் தான் அந்த முருகன் மாநாடு. தமிழிசை சவுந்தரராஜன் ஆன்மீகம் பேசி தான் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வேலை கையில் எடுத்தார். மக்கள் என்ன தீர்ப்பு தந்தாங்க? யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். கருத்து யாரிடம் வந்து வருகிறது, அந்த கருத்திற்கு ஏற்புடையவர்கள், அந்த கருத்துக்கு தகுதியானவர்களிடமிருந்து வருகை தந்தால்தான் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இவர்கள் கூட வேலை தூக்கி கொண்டு ஊராக அலைந்தார்கள். சட்டமன்ற தேர்தலில் மக்கள் என்ன தீர்ப்பளித்தார்கள்? இதற்கெல்லாம் முழுமுதற் பொருளாக விளங்குபவர் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கையிலே இந்த ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைத்தால்தான் முருகர் கடல் கடந்து பல நாடுகளுக்கு அவருடைய பெருமையும் தமிழனுடைய பெருமையும் கொண்டு சேரும் என்பதால் தான் முருகரை முருகராகவே பல தெய்வங்களுடைய அருளோடு அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சராக ஆக்கினார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கூட பல்வேறு வகையில் ஆன்மீகத்தை கையில் எடுக்க முனைந்தார்கள். ஆன்மீகத்தை சிறப்பான வகையிலே வழிநடத்துபவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பதால் தான் மீண்டும் 2024 அவருடைய கருத்துக்களை புறக்கணித்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கரங்களை வலுப்படுத்தினார்கள். ஆக யார் வேண்டுமானாலும் எந்த கருத்தை வேண்டுமானாலும் கூறலாம். யாரிடமிருந்து அந்த கருத்து வருகிறது என்பதுதான் முக்கியம். ஆகவே இவர்கள் சொல்வதைப் போலல்ல, ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு. அந்த கோணத்தில் தான் இந்த ஆட்சி செயல்பட்டு கொண்டு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.